அதிசயமாக நம்மளுக்கு ஒரு சாம்பார் டியர் லேட் ஆகிடுச்சு. கிளாஸ் இது இப்போ 10th எலிமா. நம்மளுக்கு ஆஃப்லைன் வந்து கேட்குதுங்களா சவுண்டு? ஹாய் buddies, வெல்கம் பேக். அநேகமாக நீங்கள் வந்து என்னோட பார்ட் 1 பந்திப்பூர் மசனகுடியோட பார்ட் 1 அந்த ஜேர்னி த்ரூ திம்பம் ஆசனூரில் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இது பார்ட் 2. இதில் வந்து சஃபாரி மட்டும் தான் காட்ட போகிறோம். வெல்கம் டு வேர்ல்டு விஷன்ஸ் சேனல். பார்த்தீங்கன்னா டீர் ஏகப்பட்ட டீர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஈவினிங் சஃபாரி 3:30 சஃபாரிக்கு தான் போயிட்டுருக்குறோம். 2:30க்கே நம்ம வந்து அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இப்போது சஃபாரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். சஃபாரியெல்லாம் போகிறதுக்கு முன்னால் வந்து இங்கே கொஞ்சம் ஹோட்டலில் நியூ ஹைவே ஹோட்டல் பாஸ்கர் மலபார் ஹோட்டல்னு இருக்குது. இங்கே ஏதோ ஒன்று ஃபுட்டு வேணுமா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் கபாப் ஆர்டர் பண்ணோம், ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறோம். இங்கே ஹோட்டல் மலபாரில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா அதுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப மாடரேட் ப்ரைஸ் தான். இப்போ வந்து நம்ம சஃபாரி கேம்பஸ்குள்ளே போய் ஒரு சுற்றிட்டு வரலாம், என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஸ்வீனி ஷாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு காஃபி டீ பிவரேஜ் ஷாப், அப்புறம் ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது. அப்புறம் வந்து எல்லா பீப்புள்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஜனங்க வந்து ஜீப் சஃபாரி போகிறவங்க. நாங்கள் வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணணும். நான் கேண்டர் பஸ்ஸு சஃபாரி தான் புக் பண்ணியிருந்தேன், அதனால் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டா நல்லது. இது வந்து ஆன்லைன் டிக்கெட்டு எல்லாம் வந்து ஃபுல்லாக இதாச்சுன்னா ஆன்லைன் டிக்கெட்டுக்கு வந்து நமக்கு பஸ் நம்பர் இது கொடுத்துருவாங்க. ஆஃப்லைனில் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஸ்லாட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆஃப்லைன் வந்து டிக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா புக் பண்ணிக்குவாங்க. இதுதான் சஃபாரி அண்டு எஸ்எல்ஆர் கேமராக்கான டிக்கெட்டு. பஸ்ஸு கேண்டர் பஸ்ஸு லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள். நான் கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்கிறேன், என்னென்ன அனிமல்ஸ் பார்க்க போகிறோன்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளாச்சு பந்திப்பூர் போய். எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 or 6 ஜீப்ஸு இருக்கலாம், ஒரு 5 or 6 பஸ்ஸு பெரிய பஸ்ஸு. தென் கேண்டர் பஸ் வந்து ஒரு 2 தான் இருந்துச்சு. எங்களது 2வது கேண்டர் பஸ்ஸு, ஸ்மால் பஸ்ஸு, ஒரு 10 சீட் தான். அந்த மாதிரி தான் நம்ம கிளம்பி சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெயின் ரோட்டில் கொஞ்சம் போய் சஃபாரி ஜோன் வந்து கோர் ஜோன் போகிறதுக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த எலிஃபெண்ட்டை பார்த்தோம். இந்த கைடு சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Safari is on only 10 tiger. One tiger 30 km territory area. Another animals black birds, black bear, elephant, car, sambar deer, spotted deer, wild dog, wild goat, 5 langur is there. The site independent over that. Please maintain silence. கேண்டர் பஸ்ஸாக இருந்தாலும் வந்தவங்களெல்லாம் கொஞ்சம் டிப்ளமேட்டிக் பீப்புள். ஆனால் வந்து பேசிகிட்டே தான் இருந்தாங்க, சத்தம் போட்டே இருந்தாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது.
அதனால் அனிமல் சைட்டிங் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்தது. Now enter the safari road, please maintain silence. The very important point, animal sighting depend your luck. It's a natural habitat forest. And total area in 24,020 square kilometer. Using US per year. ஸ்பாட்டட் டியர் எவ்ரிவேருங்க, எங்கே பார்த்தாலும் ஸ்பாட்டட் டியர் ரொம்ப எனக்கு சைட்டிங் ஆகிட்டே இருந்துச்சு எல்லா ஸ்ட்ரெச்லேயும். இது வந்து நம்ம ட்ராக்கில் போயிட்டுருக்கோம் கோர் ஜோனில். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு மேல் பீகாக்கு மோஸ்ட்லி இன்செக்ட்ஸ், கிரெயின்ஸு, பிளான்ட்ஸ், வார்ம்ஸ், அப்புறம் ஸ்மால் பீட்டில்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுது. ஓம்னிவோரஸ் ஸ்பீசிஸ் தான் பீகாக். அப்புறம் பக்கமாகவே ஒரு காமன் மைனாக 2 ஒரு பேர் அங்கே பக்கத்துலேயே அதுவும் ஃபீட் பண்ணிட்டு இருந்துச்சு, சாப்பிட்டு இருந்துச்சு. மைனாக வந்து கிராஸ் ஹாப்பர், வெட்டுக்கிளி, இன்செக்ட்ஸு, அப்புறம் ரொம்ப இன்செக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடும். அப்புறம் ஃப்ரூட்ஸும் சாப்பிடும், அப்புறம் பிளான்ட் மெட்டீரியல்ஸும் சாப்பிடும். தென் அந்த மழை பெஞ்சதுனால ரொம்ப வாட்டர் ஸ்டாக்னெண்ட்டு, ரொம்ப அங்கங்கே வாட்டரு இந்த ஸ்டோர் ஆகிருந்தது. அப்புறம் வாட்டர் ஹோல்ஸ் எல்லாம் வாட்டர் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ட்ரை சீசன் முடிஞ்சு வாட்டரில் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. பட் அந்த வாட்டர் ஹோல் எல்லாம் மோஸ்ட்லி அனிமல்ஸ் நம்ம ஸ்பாட் பண்ண முடியல. ட்ரை சீசனாக இருந்தால் ஸ்பாட் பண்ண முடியும். இது வந்து இந்தியன் காரோட புட் பிரிண்ட் தாங்க இது பார்க்குறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெப்பார்டோட பக் மார்க் அது எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா வந்து லெப்பார்டு வந்து நம்ம இந்த இதுலேயே நம்ம சைட் பண்ணிக்கிறோம். அது நான் வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். அங்கே சஃபாரியில் இருக்கிற டிரைவர்ஸ் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. எங்கே என்ன அனிமலுக்கு போட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அப்படி வச்சு தான் நம்ம வந்து அவங்க பார்த்ததில் வந்து நம்ம போய் பார்க்குறதுக்கு அந்த ட்ராக்குக்கு நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிரே ஹெரன் ஆர் கிரேட் ஹெரன் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு, கரெக்டாக தெரில. மோஸ்ட்லி கிரே ஹெரன் தான் நினைக்கிறேன். அதை வந்து அந்த இதில் போட்டிருப்பேன். ஹெரன் மாதிரி இருக்கு, நீங்கள் பாருங்கள் அந்த வியூவுக்காக. கிரே ஹெரன் மோஸ்ட்லி என்னோடய எஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் பஸ்ஸோட ஷேக்னால. அப்புறம் நெய்பர்ஹுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் வந்து ஸ்பாட்டட் டியர், பிளாக். இப்போ நாங்கள் ஒரு வேறு செக்ஷனில் வந்து வேறு ட்ராக்கில் வந்து எதுவும் ப்ரெடேட்டர் கிடைக்காதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்ஃபர்மேஷன் கைடிட்டு வேறு டிரைவர்ட்டு வருதுன்னு பார்த்துருந்தோம். நான் இன்ஃபர்மேஷன் வரல. அப்படி பார்க்கும்போது தான் அங்கே அந்த ஒரு ட்ரீ மேலே நம்மளுக்கு வந்து மலபார் ஜெயண்ட்ஸ் குறித்து இருந்துச்சு. கொஞ்சம் கேமப்ளிஜாக இருந்தது. கீழே வருமானு பார்த்தோம். அப்போ தான் அந்த மரத்துலேயே கீழே இருந்து ஒரு ஜெயண்ட்ஸ் குரில் வந்து அப்படியே கீழே படுத்துட்டு இருந்தது. இதை சாப்பிட்டு அப்புறம் ஃபர்தராக நாங்கள் வந்து வேறு ஏதோ ஒன்று காரோ இல்லாட்டி அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று எலிஃபெண்ட்டோ கிடைக்குமா அப்படின்னு பார்த்து போயிட்டு இருந்தோம். இன்னும் கிடைக்கல. எகெயின் நம்மளுக்கு வந்து அந்த பெரிய ஹேர்டு ஃப்ளாக் ஆஃப் ஸ்பாட்டட் டியர் தான் அங்கே ஒரு கிராஸ் ஹில்லில் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. குறைஞ்சது ஒரு 200-300 இருக்கும்னு நினைக்கிறேன், ஈவன் மோர் தேன் தட். ரெகுலராக பார்க்க அனிமல் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்பாட்டட் டியர் வந்து ரொம்ப அழகான அனிமல். அதுதான் வந்து ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் வந்து சரி பண்ணுறது. ஆக்சுவலாக அது இல்லைன்னா டைகர் இல்லை, லெப்பார்டு இல்லை, ப்ரிடேட்டர் இல்லை, ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் ஆகாது. ஸ்பாட்டட் டியர் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நல்லது, ஜங்கிளுக்கு. இப்போ வந்து அங்கே மரத்து பிசில் எல்லாம் என்னென்னமோ பார்த்து தேடி போயிட்டு இருந்தது. பேர்ட்ஸ் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு கிடைச்சது வந்து
ஸ்ட்ரீக் த்ரோட்டட் உட்பெக்கர் சொன்னார் டிரைவர். அந்த மரத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த உட்பெக்கர் தாட்சி கிடைக்கும். வாட்டர் வந்து பார்த்தா நமக்கு எதுவும் இல்லை, சும்மா அந்த ஸ்பாட் டியர் தான் எங்கே போனாலும். ஸ்பாட் டீல் டக்கு இந்தியன் பார்த்தா ஸ்பாட் டியர் அண்ட் இந்தியன் ஸ்பாட் டீல் டக் இருக்குது, ரெண்டு இருக்குது. இந்த சவுண்ட் வந்து ரெட் லேப்பிங், ரெட்டில் லேப்பிங் ஒரு சவுண்ட். சஃபாரி ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 2 hour ஆயிடுச்சு. பட் எதுவும் பெரிய ப்ரீடேட்டர், பெரிய அனிமல் கிடைக்கல. அப்படின்னு ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஜீப்பில் வந்து சொன்னாங்க, அங்கே ஒரு டைகர் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராக்கு சொன்னாங்க. உடனே நாங்கள் அந்த ட்ராக்கை பார்த்துட்டு போக ஆரம்பித்தோம். ரொம்ப போனார். அப்புறம் ஒரு வேன் இருந்துச்சு. ಸರ್ ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಮಾಡಿ ಸರ್, ಯಾಕಂದರೆ ಸಾಂಬಾರ್ ಡೀರ್ ಎಲ್ಲ ತುಂಬ ರೇರ್. அதிசயமாக நம்மளுக்கு ஒரு சாம்பார் டியர், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் நமக்கு கிடைச்சிது. சவுத் இந்தியாவில் வந்து இது வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் டியர், இந்தியாவோட சப்கான்டினென்டோட லார்ஜஸ்ட் டியர். அது 500 to 600 கிலோகிராம் வரைக்கும் வளரும். எடை 150 சென்டிமீட்டர் தோல் உயரமாக கொண்டது. மான்களுக்கு மட்டும் கொம்பு இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆண் மான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கொம்பு இருக்குது. கொஞ்சம் கரடுமுரடான கொம்பு தான் வளரும். இதோட ஸ்பர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். புலி அல்லது சிறுத்தையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பரு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ராத்திரி டைம் தான் பார்க்க முடியும். மார்னிங் டைமும் இப்போ ஈவினிங் டைம் பார்க்குறது ரொம்ப ரேரு. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து டர்ட்டில். அங்கே ஒரு வாட்டர் பாண்டில் வந்து கிடைச்ச டர்ட்டில் என்னோடய ஃப்ரெண்டு எட்வின் பிரின்ஸ் வந்து இப்படி கொடுத்துருந்தாரு. நம்ம வந்து திருப்பியும் அங்கே ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கப்பு சாம்பார் டீர் அங்கே இருக்குது. ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் அண்டு மேபி பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. என்னோட ஆங்ஸைட்டி எல்லாம் என்னென்னா, என்னடா இது இந்த சாம்பார் டீர் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து விட்டுருவோமோ அப்படின்ட்டு இதான் வச்சுருந்தேன். அப்போ வந்து ஒரு வாட்டர் பாண்ட் பக்கத்தில் தான் கூட்டிகிட்டு போனாங்க, வாட்டர் ஹோல். அங்கே தான் டைகர் கொண்டிருந்தேன். ஆனால் அங்கே டைகர் கண்டிப்பாக இல்லவே இல்லை. அது வந்ததுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸே இல்லை. அப்புறம் என்னமோ டிரைவர் சொன்னார், ரிவர்சல் போனார். அப்போ ரிவர்சல் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது நம்மளுக்கு வந்து இந்தியன் கார், அதாவது இந்தியன் பைசன் ரொம்ப இருந்துச்சு. குறைஞ்சது ஒரு 30-40 இருந்துச்சு. பாருங்கள், உலகத்தில் இருக்கிற மாடு வகையிலேயே இந்த கார் தான் பெருசு. ஒரு 1500 கிலோ வரை எடை வரைக்கும் அது வளரும். அதோட தோள்பட்டியே 2 மீட்டர் இருக்கும். அதாவது ஆண் பெண் 2 இதுலேயும் வகையிலையும் வந்து கொம்பு வந்து மேல் நோக்கி தான் இருக்கும். வளர்ந்த நல்ல ஆண் மானுக்கு வந்து கரும்பழுப்பு நிறம், கருப்பு நிறத்திலும் பெண் மான் வந்து பெண் கார் வந்து கொஞ்சம் சிவப்பு பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து எங்கே ஒன்று சின்னது தான். முக்கியமாக இது வந்து டென்ஸ் ஃபாரஸ்டில் தான் வளரும். அப்புறம் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும். எங்கெங்கே தண்ணி இருக்குது, வாட்டர் ஹோல் இருக்குது, அங்கே பக்கத்தில் போய் அந்த தண்ணிக்கு ரொம்ப குடிக்கிறதுக்காக போகும்போது அங்கே இவை மோஸ்ட்லி வந்து கிராஸு, சீட்ஸு, அப்புறம் இப்போ இது பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ற ஹெர்பிவோர் தான். இதோட கன்சர்வேஷன் இது பார்த்தீங்கன்னா ஹண்டிங்கு, ஹேபிடேஷன் டிஸ்ட்ரக்ஷன், அது உணவு பற்றாக்குறை காரணமாக IUCN வந்து ரெட்டு பட்டியலில் வந்து போட்டுக்கிறாங்க. அழிவாய்ப்பு விளிம்பில் உள்ள விலங்காக தான் காரை போட்டுக்கிறாங்க.
இது வந்து கர்நாடகாவில் இருக்கிறனால உலகின் மிக முக்கியமான காட்டெருமை வாழ்விடங்கள் ஒன்றாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். வெஸ்டர்ன் காட்ஸில் நாகர்வலை, பந்திப்பூர், முதுமலை, அப்புறம் மசினகுடி, அப்புறம் வந்து வயநாடு, இந்த எல்லா நீலகிரி பயோஸ்பியர் வந்து இந்த காரை வந்து நீங்கள் ரொம்ப பார்க்கலாம். ஓகே, ಸ್ವಲ್ಪ சொல்ல ಮಾಡ್ತೀರಾ? சாம்பார் டியருங்க, திருப்பியும் 2 ஃபீமேல்ஸ், எங் நாட் வெல் க்ரோன், 2 எங் இருக்குது. அலர்ட் ஆகிடுச்சு, பார்த்துட்டு நம்ம தான் பார்க்குது. 2 ஃபீமேல் தான் பாருங்கள். இப்போவும் என்னோட கன்சர்ன் என்னென்னா வந்து அந்த லெப்பாடை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து நான் டிரைவர்கிட்ட சொன்னேன், கைட்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட் அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு தான் நம்ம போய் பார்த்தோம். இப்போ வந்து அந்த ஸ்பாட்டு தான் வந்துடுச்சு. பட் அந்த ஸ்பாட்டுக்கு போய் நம்ம என்ன நின்று பார்த்ததில் வந்து நம்மளுக்கு வந்து லெப்பாடு வந்து கிடைக்கல. இதுதான் லெப்பாடு ஸ்பாட்டானது அந்த பிளேஸு. லக்கிலி என்னோடய ஃப்ரெண்டு வந்து வேறு ஒரு ஜீப்பில் போயிருந்ததுனால அவர் வந்து கேப்சர் பண்ணி எனக்கு வந்து அது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். அதனால் எனக்கு வந்து அந்த கேப்சரு வந்து நான் அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் லெப்பாட் போயிட்டுருக்கு அவங்க பார்த்தது. அப்புறம் வந்து ஜீப்புக்கு முன்னாலே வந்து நிற்குது. என்ன ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டு. நாங்கள் எங்களோட பஸ்ஸு கேண்டர் பஸ் மிஸ் பண்ணிடுச்சு. பட் அந்த ஜீப்காரவங்க வந்து அவங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஜீப்பில் போனதுனால வந்து அதை பிடிச்சி எனக்கு வந்து அந்த கிளிப்பை வந்து எனக்கு கொடுத்து எனக்கு இது பண்ணார் எட்வின் பிரின்ஸு. அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அந்த லெப்பார்டு வந்து தைரியமாக, ஆக்சுவலாக இது ஷை அனிமல், பட் தைரியமாக நின்று ஏதோ அங்கே மார்க்கிங் பண்ணிட்டு இருந்தது, டெரிட்டரி மார்க்கிங் பண்ணிட்டு இருந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்ஸ் எட்வின் பிரின்ஸ், அவர் வந்து கொடுத்ததுனால இப்போ நான் வந்து லெப்பாடை நாங்கள் மிஸ் பண்ணல. பாருங்க, எலிஃபண்ட் வித் கப்பு ஒரு குட்டியோட போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி டஸ்டிங் பண்ணி நினைக்கிறேன். ஃபீமேல் எலிஃபண்ட் நம்ம பக்கம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 50 feet தான் இருக்கும். வாவ், மட் பாத். இந்த மஸ்கிட்டோ ரெப்லண்ட் அது அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் யூவி ரேஸ் எஸ்பெஷலி. ஓகே, வாவ், mother and baby. So cute. ಅದು ಬೇಬಿ ಜೊತೆ ಬರುತ್ತೆ. இப்போ அந்த எலிஃபண்ட் அண்டு அதோட கப்பு வந்து மட் பாத் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வெயிலிருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஸ்கின்னை. அப்புறம் பாடி டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கும், கொசு, ஈ போன்ற பூச்சிகளிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வந்து
யானை இப்படி பண்ணுது. ஏன்னா யானைக்கு வந்து வியர்வை சுரப்பிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சேரு இல்லை மட்டு வந்து இயற்கையான சன்ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். யானையின் தும்பிக்கல் வந்து 40,000க்கு மேற்பட்ட தசைகள் இருக்குது. அது மூச்சு விட, வாசனை அறிய, தண்ணீர் குடிக்க, உணவு எடுக்க, தகவல் பரிமாற மற்றும் சிறிய பொருட்களை எடுக்க உதவுகிறது. மிகப்பெரிய உடல் எடையை கொண்டிருந்தாலும் யானை வந்து சிறந்த நீச்சல் வீரர். ஆழமான நீரில் செல்லும்போது தும்பிக்கையை ஸ்னார்க்கல் போல பயன்படுத்துகிறது. யானை கூட்டத்தை அனுபவிக்க மிக்க பெண் யானை மேட்ரிக்ஸ் வழி நடத்தும். அது கூட்டத்தை குடிநீர் மற்றும் உணவு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்கிறது. யானைகளை மனிதர்கள் கேட்க முடியாத குறைந்த அதிர்வு ஒலிகளை மற்றும் நில அதிர்வுகளை மூலம் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து யானைகளுக்கு தொடர்பு கொள்ள முடியும். இந்த பந்திப்பூரின் உண்மையான அரசன் இந்திய யானை தான். அதையும் நான் வந்து 100% ஒத்துக்கிறேன். வெயிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும், பூச்சிகளை விரட்டவும், உடலை குளிர்ச்சியாக வைக்கவும் தான் சேற்று இயற்கையாகவோ இல்லாட்டி மட்டை வந்து பூசிக்கிறது. இது வந்து ஒரு ஷீல்டுன்னு சொல்லலாம். ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி தான் அது வந்து பாதுகாத்துக்குது. இந்த எலிஃபண்ட் வந்து அப்படியே அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே பக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட சீட் நம்பர் 1 டிரைவர் சீட்டுக்கு மேலே தான் உட்காந்துருந்தேன். பக்கமாக வந்துச்சு. ஒரு 20 feet கேப் வரைக்கும் வந்துச்சு. நான் டிரைவர் சொன்னேன், ஏதோ ஒன்று இது அட்டாக் பண்ணுமா, ஏன்னா கப்பு வேறு இருக்கு அப்படின்னேன். இல்லை அது அட்டாக் பண்ணிச்சுன்னா அதோட பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு தான் அவர் நிறுத்திட்டாரு. அப்புறம் ஒரு 6 நிமிஷம் நம்ம அங்கே நிறுத்திட்டு நான் பார்த்துட்டு இருந்தோம். நான் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் வந்து உங்களுக்கு காட்டிக்கிறேன் பாருங்கள். யானை வந்து அந்த அரிப்பெல்லாம் வந்து இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் பிளேடு மாதிரி இருக்கும். அதை எடுத்து போட்டு தான் அந்த அரிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்குது. இல்லாட்டி மரத்தில் வந்து போய் உறைஞ்சி அது சரி பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து அந்த மட்டிங் அந்த கிராஸை வந்து எடுத்து அடிச்சுக்கிறது எல்லாம் வந்து ரீசன் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். உங்களுக்கும் அது வந்து அந்த அனுபவம் கிடைக்கணும்னு தான் நான் வந்து இதை வந்து நான் பரிமாறுறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மேல் ஒரு காரை நம்ம பார்த்துட்டோம். வித் பார்ட்னர்ஸ் அந்த பின்னால் இருக்காங்க. பேக் டு சஃபாரி ஸ்டார்ட் பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் லைக் 2 hours இந்த ஜன்னலுக்குள்ளே நம்ம வந்து சுற்றிட்டு நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போது சாம்பா டியர், இந்தியன் கார், எலிஃபண்ட், மட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டோம். on the way அதே ஃப்ளாக் அப் ஹர்ட் அப் ஸ்பாட்டட் வந்து. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து இந்த இன்றைக்கி ஈவினிங் சஃபாரி வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம லாஸ்ட் ட்ராக்கில் இப்போது பந்திப்பூரோட நம்ம ஸ்டே பண்ணிக்கிற அந்த இதில் போய் ஜாயினாக போகிறோம். ஹோப் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க மார்னிங் செஷன் பார்க்கலாம், என்னென்ன அனிமல் ஸ்பாட் பண்ணலன்னு பார்க்கலாம். நாங்கள் சஃபாரியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே டின்னரில் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து நம்ம ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனோம். போகிறப்போ தான் அந்த எலிஃபண்ட் நம்மளுக்கு கிடச்சிது. இது இப்போ 10th ஏர்லி மார்னிங். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டியர்ஸ் பூரா இங்கே நைட்டு பூரா இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணோம். ஏன்னா வந்து ஓப்பன் பிளைன்ஸில் இருந்தால் தான் அந்த ப்ரிடேட்டர் அட்டாக்லாம் வந்து பண்ணாதுன்ட்டு மோஸ்ட்லி அந்த எல்லா பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட் டியர் பூரா இங்கே தான் வரும். நம்ம மார்னிங் இருந்துச்சு ஒரு 5:30 நான் போய் பார்த்துட்டு ஓகே இது உங்களுக்கு ஒரு அந்த மார்னிங் க்ளீன் ஷிப் இருக்குன்னு காட்டலான்னு தான் வந்து இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து இப்போ மார்னிங் 6:30 சஃபாரிக்கு ரெடி ஆகணும். 6 o'clock அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம்.
ஆன் த வே நம்ம சஃபாரி பாயிண்ட்டுக்கு போகிறப்போ என்ன நடந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து இந்த லெப்பார்டு இந்த ட்ரீன்னு சொன்ன ரெசிடென்ட் லெப்பார்ட் ட்ரீயோட ஏரியா தான் இது. அந்த பேக் சைடில் இருக்கிற ட்ரீ தான். ரொம்ப டென்ஸாக இருக்கும், புஷ்ஷாக இருக்கும், அது தெரியாது. இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இப்போது வாக்கிங் பேட்டரி கார் வந்து நாங்கள் கூப்பிடல. ஸோ நடந்து பார்க்கலாம் மார்னிங் எப்படி இருக்கு அப்படின்னு தான் போனோம். ஏன்னா நம்ம காரை வந்து நேற்று சொன்ன மாதிரி வந்து இங்கே வந்து பார்க் பண்ணுறக்கு அலோடு இல்லை. முதல்லலாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் எலிஃபேண்ட்டு அந்த அனிமல்ஸ் இருக்கிறதுனால கார் டேமேஜ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கிங் லாட்லேயே பார்க் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ நாங்கள் பார்க்கிங் லாட் வந்துட்டோம். இது காலையில் 10 காலையில் நாங்கள் மார்னிங் சஃபாரி போகிறதுனால வந்து இப்போது கெஸ்ட் ஹவுஸில் வந்து ரோட்டில் அந்த அந்த எனக்கு மார்னிங் அங்கே இருந்த பூரா மைக்ரேட் ஆகி இங்கே வந்துட்டுருக்கு. பார்த்தா திடீர்னு ரோட்டில் வந்து ஒரு வைல்டு போர் வந்து சடனாக வந்துச்சு. நாங்கள் காரை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு காட் செக்ஷன் மாதிரி இருக்குமில்ல, அந்த ஏரியாவில் தான். அப்புறம் நாங்கள் போய் நேராக கேம்பஸ்க்கே போயிட்டோம். ஒரு காஃபி குடிச்சிட்டு ஆன் த வே கேம்பஸ் போயிட்டோம். நம்ம இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி சஃபாரி போகிறோம். பஸ்ஸில் ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க, அதனால் மியூட் பண்ண வேண்டியதாக போச்சு. அது பின்னால் ஒரு நார்த் இந்தியன்ஸில் வந்து ஒரு 7-8 பேர் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க. கைடு எதுன்னு சொல்லி கேட்கல. நம்ம சஃபாரி கிளம்பிட்டோம். எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க இங்கே இருக்கிற கைட்ஸ் எல்லாம். ஒரு 8 or 11 கிலோமீட்டர் நம்ம அந்த மெயின் ரோடில் போய் சஃபாரி கோல் ஜோன் வந்து போய் ரீச் ஆகும். இப்போ பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் இதுக்குள்ளார பஃபர் ஜோன். இது பஃபர் ஜோன்லேயே திருப்பி சொன்ன மாதிரி திருப்பி நம்ம வரும்போது எப்படி மார்னிங்கு பார்த்தோம்னா பேபிஎஸ் தான். திருப்பியும் மேல் ஸ்பாட்டட் டியர், பர்பிள் சன்பேர்டோட ஃப்ளைட்டு தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. பறந்து போயிடுச்சு, புஷில் போயிடுச்சு. இது வைல்டு மஷ்ரூம். மார்னிங் சஃபாரி நம்ம வந்து எங்கே ஆரம்பித்தோம்னா மங்களா வில்லேஜ் ரோடு பஃபர் ஜோனு, அதுதான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்போர்ட் ஜோனுக்கு வந்தோம். ஃபஸ்ட்டு 1.5 hour மங்களா வில்லேஜ் பஃபர் ஜோனுக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்கு முதல்ல கிடைச்சது வந்து பர்பிள் சன்பேர்டு. இப்போ பீகாக்கு ஒரு மயில் வந்து மரத்து மேலே உட்காந்துருந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்த்துக்கலாம். சர்ப்ரைசிங்காக நம்மளுக்கு வந்து டைகரோட பக்மார்க்கு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அது வாக் பண்ணிட்டு போயிருக்குது. ஸோ வந்து அதையே ஃபாலோ பண்ணி போகலான்னு தான் நம்ம கிளம்புறோம். வைல்டு மஷ்ரூம் வைல்டு மஷ்ரூம் தான் பார்க்குறீங்க. இந்த வாட்டர் ஹோல் தான் வந்திருக்கும்னு நாங்கள் பார்த்தோம். பட் டைகர் இங்கே வந்து நாங்கள் பார்க்க முடியல, ஸ்பாட் பண்ண முடியல. ஏமாற்றமாக திரும்பி வேறு ட்ராக்குக்கு போகலாம், ஸ்போர்ட் ஜோன் போகலான்ட்டு நம்ம கிளம்பிட்டோம். திருப்பி நாங்கள் ஃபர்தராக போனால் அங்கே ஒரு ஒரு தண்ணி ஒரு இதில் அது பின்னாலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மாங்கூஸ் கிடச்சி. ஸ்ட்ரைப் நெக்டு மாங்கூஸ், ரொம்ப என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அழிஞ்சிட்டு இருக்கிற இனம். இது யூஸ்வலாக கிடைக்கும் சஃபாரியில். ஸ்ட்ரைப் நெக்டு மாங்கூஸ் இந்தியாவில் மாத்திரம் தான் இருக்குது. எண்டமிக் டு இந்தியா. வேறு எந்த கண்ட்ரிலையும் இந்த மாங்கூஸ் இருக்காது.
பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர் ஜோனோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அதுக்கு முன்னால் வந்து ஒரு பெரிய ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் வரத்தில் ஒரு கோயில் இருக்குது. அதுதான் என்ட்ரன்ஸு அந்த கோர் ஜோன் போகிறதுக்கு. பட் ஹியூமன் ஹேபிடேஷன் நாட் அலவுடு. இந்த ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட் வந்து டோட்டலாகவே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. யாரும் வர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து இந்த காப்பர் டீல் டெக்குன்ட்டு டெக் இருக்கும். அது பாருங்கள், இப்போ காட்டுறேன். காப்பர் டீல் டெக்கு வந்து எஸ்எல்ஆர் ஷாட் இருக்கலாம். நல்ல வியூ எனக்கு கிடைச்சிது. பெயிண்டட் ஸ்டார். அப்புறம் வந்து ஒரு பெயிண்டட் ஸ்டாக் ஒரு தனியாக உட்காந்துருந்துச்சு. அதை மேக்ஸிமம் கவர் பண்ண பார்த்தேன். வந்து ரொம்ப லாங்னால மேக்ஸிமம் கவரேஜ் இது பண்ண முடியல. அதனால் வந்து எஸ்எல்ஆர் கேமரா எடுக்க வேண்டியதாக போச்சு. பஸ்ஸில் எஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. ரொம்ப பக்கமாக கொஞ்சம் போய் எடுத்தது தான் இது. அப்புறம் நம்ம எகெயின் அந்த காப்பர் டீல் டெக்கு ஆர் ரூடி செல் டெக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டைகரோட ஃப்ரெஷ் பக் மார்க் இங்கே கோர் ஜோனில் கிடைச்சிது. அப்புறம் அங்கே ஒரு பஸ்ஸில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி டைகர் மூவ்மெண்ட் இருக்குது, அங்கே பார்த்துக்குறாங்க. ஒரு ஜீப் அவங்க பார்த்துக்குறாங்கன்ட்டு அந்த பஸ் அவங்க போயிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள ஃபாலோ பண்ணி போகலாம். இந்த பஸ்காரங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணி போகலான்ட்டு நாங்கள் கிளம்புனோம். சஃபாரியோட லாஸ்ட்டு கோர்ஸ் வந்துட்டோம். ஏன்னா ஆக்சுவலாக சஃபாரி டைம் வந்து 1.5 hour தான். இன்றைக்கி வந்து 3 hours ஆகிடுச்சு ஆல்ரெடி. இது வந்து டைகரோட பூ, அதோட டைகரோட செட்டு தான். டைகரோட எச்சாந்து. ஃபர்தராக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு ஜீப் வந்தாங்க. அவங்க வந்து கேட்டதுக்கு இந்த அனிமல் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஜீப் பீப்புளே வந்து எதையும் பார்க்க முடியலன்னு அப்புறம் பஸ்ஸில் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ தான் வந்து இன்னொரு ஜீப்காரன் வந்து சொன்னாங்க, அதில் வந்து ஒரு மானிட்டர் லிசர்ட் இருக்குது. இதுதான் உடம்பு மானிட்டர் லிசர்ட். டர்ட்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆமைகள், அதாவது சின்ன சின்ன ஆமைகள்லாம் இருந்துச்சு. அந்த பக்கம் ஒரு பாறையில். இங்கே வந்து ஒரு பாண்டு ஹெரன் ஒரு சிங்கிளாக உட்காந்துருந்துச்சு. திருப்பி உடம்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது பாட்டில் சன் பாத் எடுத்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு எலிஃபெண்ட் பார்த்தேன், ஃபீமேல் எலிஃபெண்ட்டு டஸ்க் இருக்குது. அப்புறம் ஒரு ஜங்கல் ஃபவுல் வந்து பார்த்தேன், அது உள்ளுக்குள்ளே புஷ்குள்ளே போயிடுச்சு. அது ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன், அது உள்ளுக்குள்ளே வந்துச்சு. கிரே ஜங்கல் ஃபவுல். எலிஃபெண்ட் ஃபீமேல் தனியாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷனில் போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு ஃப்ளாக் ஆஃப் ஸ்பாட்டட் டியர்ஸ், அப்புறம் ஒரு சிங்கிள் வைல்டு போர் இருந்துச்சு. இந்த டியர் கூட லெஃப்ட் சைடில் ஒரு இன்னொரு வைல்டு போர் இருந்துச்சு. ரெண்டு ஒன்றா தான் வந்தது. கடைசியில் அங்கே போய் இது வந்து நாங்கள் வெஹிக்கிள் பார்க்கணும். இது வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. ஒன்று வந்து ஒரு மேடு மேலே ஏறி அந்த பக்கம் சைடு போயிடுச்சு. அதையே நான் ஃபோக்கஸ் பண்ணல. இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா டியர் கூட சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. அந்த செக்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டுருக்கு நம்மளுக்கு ரெட்டு வேட்டில்டு லேப்பிங் ஒரு கல் மேலே உட்காந்துருந்துச்சு. கொஞ்சம் தூரமாக உட்காந்துருந்துச்சு. பட்டு நான் வந்து அதையே வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் டுக்க எஸ்எல்ஆர் கேமரா ஷாட் ஆஸ் வெல். அது எஸ்எல்ஆர் கேமரா வந்து நம்மளுக்கு பஸ்ஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும். அது பஸ்ஸு தூக்கி போடும்போது நான் கேமரா வந்து ரொம்ப சேக் ஆகும். ஒரு மைன்யூட் சேக்கே வந்து கிளியராக பிக்சர் இது பண்ண முடியாது. ஃபர்தராக நாங்கள் போனோம்.
எதுவும் கிடைக்கல. டாக்டர் சொல்லிட்டாரு, ஓகே ஒரு அங்கே அந்த காட்டில் வந்து அந்த மரத்து மேலே கிரேலங்கூர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை போய் பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு, கிரேலங்கூர் வந்து மேலே மரத்தில் எல்லாம் அந்த குட்டி கூட எல்லாம் விளையாண்டு இருந்துச்சு. ரொம்ப இதாக தெரிஞ்சுது. ஒன்று மட்டும் கீழே இறங்கி வந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் டியூபர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. இது ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸோட நைட் ஸ்டே தான் நீங்கள் பார்க்குறீங்க. சவுண்டு கேளுங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி சவுண்டு வந்து ரொம்ப கேட்கலாம். ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. இப்போ அலாரம் கால் கடிச்சு, நல்ல ஒரு அலாரம் கால். நேற்று தான் வந்து ஒரு சிறுத்தை வந்து ஒரு குட்டி போட்டு வந்து ஒரு மானை வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து வராது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ வந்து ஒரு அலாரம் காலை வந்து ஒரு மான் வந்து கதற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுதான் இப்போ டார்ச் போட்டு பார்த்துருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸ். நாங்கள் அதே தான் பார்த்துக்குறோம். ஏன்னா வி ஆர் நாட் அலவுட் டு யூஸ் த டார்ச். இல்லை, யானையோட ஸ்மெல் அடிக்குது. டீர் மட்டும் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை, மானது மட்டும். இல்லை அங்கே வந்து இல்லை, இங்கே வராது. அந்த டியர் மட்டும் அளவெல்லாம் அதிகம். ஆமாம். ஓ, மங்களா வில்லேஜுங்களா? மங்களா ரோடு நல்லா ரொம்ப அனிமல் சைட்டிங்லாம் நல்லா கிடைக்கும் சொல்கிறாங்க. அப்போ சிங்காரா ரோடு ஒன்று சொன்னாங்க. மங்களா அது மசனோடி போய் மங்களா வில்லேஜ்ங்கிறது இந்த ரோட தாண்டணும். இங்க ஒரு ரோடு இருக்கு. ஓ, சின்ன இந்த டைகரும் லெப்பர்டும் கிராஸ் பண்றீங்க. சரிங்க, ஓகே. இதெல்லாம் வர்ற ஏரியா தான். இந்த டைம் வருதுன்னு சொல்ல முடியாது. சவுண்ட் கேக்குது. இந்த ட்ரீல தான் பார்த்தேன். இதுல தான் வந்து லெப்பர்ட் இருந்துச்சு. சரிங்க. அது இது இப்பலாம் முளைச்சிருச்சு. ஓ, சரி சரி சரி. அப்பலாம் கொஞ்சம் ட்ரையா இருந்திருக்கும். அங்கறத நினைச்சு பாருங்க. லாஸ்ட் டைம் இங்க தான் தங்கினேன். கூட்டப்ப எல்லாமே புக் ஆயி. ஐயோ, அது ரொம்ப பயமா இருக்கும். லெப்பர்ட் பக்கம் இதுல தான் லெப்பர்ட் இருக்கு. இந்த சுத்தமே இருக்கும். யானையில வந்து இந்த தொட்டியில இடிச்சு விட்டுரும். சரியா டேமேஜ். நைட் எக்கறதுக்கு கூட வெளிய வந்துறாதீங்க. இல்ல இல்ல, அதான் கூப்பிடுங்க. பக்கத்துல இருக்கேன். சரிங்க, ஓகே. ஓ, நீங்க காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு இதுவா சஃபாரி? சஃபாரியா? சரி சரி. இல்ல, நாங்க இன்னைக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. நான் சரி தூங்கிடலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 6:30 கிளம்புனோம். இல்லை, காலையில் இல்லை, நாங்கள் மார்னிங் வந்துட்டு செக் இன் பண்ணிட்டு சஃபாரி முடிச்சுட்டு வந்தோம். இப்போ ஒரு ஈவினிங் சஃபாரி போய், ஆமாம், ஈவினிங் சஃபாரி போயிட்டு வந்தாச்சுங்க. ஊட்டி நம்ம கோத்தகிரி வழியாக தான் வந்தேன். ஓ, கோத்தகிரிண்ணா? சரி, டிராஃபிக் ஆயிடுச்சு. மேட்டுப்பாளையம் சொந்த ஊர் இருக்கு கோயம்புத்தூரில். பட் நான் வந்து இருந்து அப்புறம் தான் இருந்தேன். நான் ஃபாரின்ல 20 வருஷம். வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு. 2-3 மணி நேரம் டிராஃபிக் தான். சவுண்டு கேளுங்க. இப்போ அனிமல் சவுண்டு போடுவோம். என்ன அனிமல் தெரியல, கத்திட்டே இருக்குது. ஏதோ போகுது, மரம் உடையிற சவுண்டு கேட்குது. டார்ச் பார்க்குறாங்க. ஒரு ஐயோட மூமெண்ட் வந்து தெரியுது, மறைஞ்சிருது, திருப்பி தெரியுது, மூவ் ஆகுது. இந்த பாக்கி சவுண்டு கேளுங்க. கேளுங்க. ஒரு 70-80 மானெல்லாம் அங்கே நின்றுருக்கு, மேய்ஞ்சிட்ருக்கு. ஒரு மேல் மான் ரொம்ப ஆக்டிவான கிரேசிங் பாயிண்ட் தான் இருக்கு. கேட்குதுங்களா சவுண்டு? இதாங்க பந்திப்பரோட ஸ்பெஷாலிட்டி.